ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகாபரிவா சரணம். அன்புள்ள நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று பிப்ரவரி 21 சதுர்த்தி விரதம். பெரும்பாலான நபர்களுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும். இந்த ஒரு நாள் சதுர்த்தி விரதம். இந்த ஒரு நாளில் நம்ம செய்ய போகின்ற சின்ன சின்ன விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றும். இன்று பிள்ளையாருக்கு நம்ம தரிசனங்கள், மந்திர ஜபங்கள், விரதங்கள் எது இருந்தாலும் அது நம்முடைய வாழ்க்கையில் 12 மாதமாக காத்து கொண்டிருக்கின்ற தடைகளை முழுமையாக நீக்கிவிடும். அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும். இந்த ஒரு நாளில் நம்ம செய்ய போகின்ற ஒரு நிமிட வழிபாடு இது நம்முடைய வாழ்க்கையில் பல வருடங்களாக சிக்கி கொண்டிருந்த பிரச்சனைகளை தூக்கி எறியக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாளாக இருக்கும். இந்த சதுர்த்தி விரதத்தின் முக்கியத்துவம் என்ன தெரியுமா? சதுர்த்தி அப்படினால் அடைக்கலம், அதனுடன் தடைகளை நீக்கக்கூடிய ஒரு நாள். அது மட்டும் இல்லாமல் மன அமைதி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த ஒரு நாளானது இருக்கும். இந்த ஒரு நாளில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நம்முடைய வாழ்க்கையை இன்னும் அழகாக்கும். முக்கியமாக சதுர்த்தி விரதத்தில் குடும்ப பிரச்சனைகள் முழுமையாக தீரும். நீதிமன்ற சிக்கல்கள் அனைத்தும் கரைந்துவிடும். பணத்தடைகள் எல்லாம் மெதுமெதுவாக நம்முடைய வாழ்க்கையை விட்டு விலகும். மனதில் இருக்கக்கூடிய பயம், பதட்டம், குழப்பம் அனைத்திற்கும் ஒரு முழுமையான ஒரு விடுபாடானது கிடைக்கும். வேலை வியாபாரத்தில் நிலைத்தன்மையானது கிடைக்கும். தெய்வீக பாதுகாப்பு உங்களுக்குள்ள அதிகரிக்கும். அதனால் இன்று நீங்கள் ஒரே ஒரு சிறிய வழிபாடு கூட செய்தால் போதும். அது வெறும் சாதாரண வழிபாடாக இருக்காது. நம்முடைய பிள்ளையார் நேரடியாக அருளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு வழிபாடாக இருக்கும். எனவே இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய கிரகநிலை, அது மட்டும் இல்லாமல் ஏன் இந்த ஒரு வழிபாடை நம்ம செய்வதனால் நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகள் ஏற்படுது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுமைக்கும் காணப்போகிறோம். இன்று சதுர்த்தியின் சக்தி பிள்ளையாருடன் நேரடியாக இணையக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்கும். இந்த ஒரு நாளில் உங்களுடைய கிரகநிலையில் சந்திரன், அதனுடன் மர்க்குரி இணைப்பு, இந்த இரண்டும் சேரும் பொழுது நம்முடைய எண்ணங்களை நலமாக்கக்கூடிய ஒரு ஆற்றலானது நம்மளுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஏற்படும். செவ்வாய் பகவான், அதனுடன் சூரியனின் சங்கமம், இந்த இரண்டும் சேரும் பொழுது தடைகளை நீக்கக்கூடிய ஒரு தைரியம் நமக்குள்ளே கிடைக்கும். ராகு பாதிப்பு குறைவு. தவறான எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் அது நம்முடைய வாழ்க்கையை விட்டு விலக்கும். கேதுவின் சக்தி அதிகமாக இருக்கும். ஆன்மீக ஆதரவு உங்களுக்கு உயரும். இதனால் இந்த ஒரே ஒரு மந்திரம் இன்று நீங்கள் இரவு நேரத்தில் கூறி பாருங்கள். இதனுடைய சக்தி இந்த ஒரு நாளில் 200% அளவிற்கு அதிகமாகவே கிடைக்கும். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரமாக இந்த ஒரு மந்திரமானது பிள்ளையாருக்கு இருக்கும். எனவே காலையில் பிள்ளையாரை நினைத்து நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடுகள், எடுத்த உடனே நம்ம காலையில் மந்திரத்தை கூறக்கூடாது. எடுத்து சில விஷயங்கள் இருக்குது, பிள்ளையாருக்கு சில வழிபாடுகள் இருக்குது, பிள்ளையாரை வணங்கணும். அதுக்கப்புறமா சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் செய்து முடித்து விட்டு தான் நம்ம மந்திரங்களை கூறணும். எடுத்த உடனே நம்ம மந்திரங்களை கூறி வந்தோம் அப்படின்னா அதில் எந்த விதமான பலன்களும் இருக்காது. எனவே முடிந்த அளவுக்கு முதல்ல பிள்ளையாரை வழிபடணும். எப்படி வழிபடணும் அப்படின்னா, காலையில் எழுந்த உடனே உங்களுடைய கைகளை, உள்ளங்கைகள் இருக்கல்லவா, உள்ளங்கைகளை பார்த்து 3 முறைகள் முதலில் இந்த ஒரு செயலை மட்டும், இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் முதல்ல 3 முறைகள் கூறுங்க. ஹர ஹர கருணையுடன் காத்திடும் கணபதி, ஹர ஹர கருணையுடன் காத்திடும் கணபதி அப்படிங்கூடிய இந்த ஒரு வார்த்தையை முதலில் நீங்கள் 3 முறைகள் கூறிக்கொள்ளுங்கள். இரண்டாவதாக பிள்ளையாரை மனதில் நினைத்து கொண்டு 5 நிமிடம் நீங்கள் அமைதியாக தியானம் செய்ய வேண்டும். இப்படி நீங்கள் தியானம் செய்யும் பொழுது பிள்ளையார் உங்களிடம் மனதில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகள், அனைத்து விதமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதனை அப்படியே நீக்கி விடுவார். அவ்வளவு சக்தி பிள்ளையாருக்கு இந்த ஒரு நாளில் இவ்வளவு சக்தியானது கிடைக்கும். எனவே இப்படிப்பட்ட இந்த ஒரு நாளில் நீங்கள் தவற விடக்கூடாது. முடிந்த அளவுக்கு பிள்ளையாருக்கு நீங்கள் காலையில் எழுந்து பிள்ளையாருக்கு நாமங்கள் சொல்வது, பிள்ளையாருக்குரிய தீபங்களை ஏற்றுவது, ஏற்றிவிட்டு பிள்ளையாருடைய மந்திரத்தை நீங்கள் கூறி வந்து உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய வேண்டுதல்கள் எதை கேட்டாலும் நிச்சயமாக விநாயகர் நிறைவேற்றி வைப்பார். 5 நிமிடம் அமைதியாக அமர்ந்து கொண்டு கண்களை மூடிக்கொண்டு ஆழ்ந்த மூச்சை இழுத்து விட வேண்டும். நெஞ்சில் உள்ள பயம், கவலை எல்லாமே தீர்ந்துவிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே ஏற்பட வேண்டும். மூன்றாவதாக வீட்டில் உள்ள பிள்ளையாருக்கு ஒரே ஒரு ஏலக்காய் அல்லது ஒரு வெல்லம் வைப்பு, இதை நீங்கள் பிள்ளையாருக்கு கொடுக்க வேண்டும். இது பிள்ளையாரின் சின்னமாக கருதப்படும். ஆனால் இது மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரமாக இருக்கும். இதனை நீங்கள் நைவேத்தியமாக பிள்ளையாருக்கு கொடுத்துவிட்டு மந்திரங்களை கூறி பாருங்கள், அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். அடுத்ததாக ஒரு நிமிடம் நீங்கள் பிள்ளையாருக்கு ஓம் கம் கணபதியே நமக அப்படின்னு இந்த ஒரு மந்திரத்தை பொறுமையாக 21 முறைகள் கூற வேண்டும். இது உங்களுடைய நாளை முழுவதும், இந்த நாள் முழுவதும் உங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதற்கு உதவும். இதை இந்த ஒரு நாள் மட்டும்தான் கூறணும்னு கிடையாது. தினசரி எப்பொழுதெல்லாம் நீங்கள் நேரம் கிடைக்குதோ அப்பொழுதெல்லாம் பிள்ளையாருக்குரிய இந்த ஒரு மந்திரத்தை தினசரி நீங்கள் கூறி வரலாம். அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும். இந்த இரவு நேரத்தில் செய்ய வேண்டிய பிள்ளையாரோட மந்திர வழிபாடு இரவு 8 மணிக்கு பின்பு
இரவு தூங்குவதற்குள்ளே இன்றைக்கி ராத்திரி 8 மணியிலேருந்து 12 மணிக்குள் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் கூறலாம். இதை எப்படி கூறணும் அப்படின்னா, உங்களுடைய அறையை நீங்கள் சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும். அந்த அறைக்குள்ளே எந்த விதமான கெட்ட எண்ணங்கள், தூசி, எந்த விதமான சத்தம் எதுவுமே இருக்கக்கூடாது. ஒரு சிறிய தீபத்தை அதன் பின்பு நீங்கள் ஏற்றிக்கொள்ளுங்கள். பிள்ளையாரின் உருவகப்படம் இருந்தால் அதனையும் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். உருவகப்படம் இருந்தால் நல்லது. உருவகப்படம் இல்லை என்று கூறக்கூடிய நபர்கள் உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய ஃபோட்டோவை கூட எடுத்து வைத்துக் கொள்ளலாம். 3 நிமிடம் கண்களை மூடி அமைதியாக நீங்கள் உட்கார்ந்து கொள்ளுங்கள். பின்பு இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் கூறுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். இதுதான் அந்த ஒரு மந்திரம். ஓம் வக்ரதுண்டாய ஹீம், ஓம் கணபதியே நமகா, ஓம் க்ரீம் சீம் க்ளீம் கணபதியே ஹீம் பத். இதுதான் இந்த ஒரு மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் 108 முறைகள் நீங்கள் கூறணும். 108 முறைகள் இந்த ஒரு செயலையெல்லாம் செய்துவிட்டு கூறி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். இது உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அனைத்து தடைகளையும், உள்ளுக்குள்ளே மறைந்திருக்கக்கூடிய பயங்கள் எல்லாவற்றையுமே நீக்கிவிடும். அவ்வளவு சக்தியானது இந்த விநாயகரின் இந்த ஒரு மந்திரத்துக்கு இருக்கிறது. எனவே இந்த ஒரு மந்திரத்தை தவறாமல் நீங்கள் கூறி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். இன்று இரவு இந்த ஒரு மந்திரத்தை கூறினால் எந்த அளவுக்கு நன்மைகள் ஏற்படும், எந்த ஒரு நேரத்தில் ஏற்படும் அப்படின்னா, இரவு 10:30 11:30 இந்த ஒரு மணி நேரம் உங்களுடைய வாழ்க்கையை தலையிலாக மாற்றிப்படும். அந்த அளவுக்கு சக்தி இந்த ஒரு மந்திரத்துக்கு இருக்கும். எனவே இந்த ஒரு 3 வரி மந்திரத்தை மட்டும் நீங்கள் கூறி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் கணபதியே நமக அப்படிங்கூறிய இந்த ஒரு மந்திரம் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தையுமே நீக்கிவிடும். விநாயகா, இன்று என் பாதையை நீர் திறக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் நின்றுவிட்ட அனைத்து வேலைகளுமே இந்த ஒரு நாளில் நகரத் தொடங்கும். அவ்வளவு நன்மைகளானது ஏற்படும். இதனை நீங்கள் எப்படி சொல்ல வேண்டும் என்றால், தூங்குவதற்கு முன்பு அறையில் ஒரே ஒரு ஒளியானது குறைந்திருக்க வேண்டும். கை 2ஐயும் நெஞ்சில் வைத்து நீங்கள் இதை சொல்ல வேண்டும். மனதுடன் உண்மையுடன் சொல்ல வேண்டும். இதனை 3 முறை மட்டும் நீங்கள் சொல்லினாலே போதும். அதற்கு பிறகு நீங்கள் தூங்கி வாங்க. உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அலைச்சல் எல்லாமே அமைதியாகிவிடும். உங்களுடைய மனதில் ஒரு சந்தோஷம், ஒரு மன தெளிவு, இந்த ஒரு 2ம் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக கிடைக்கும். இதனால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எப்படி தெரியுமா இருக்கும்? மனதில் இருக்கக்கூடிய பயம் முழுமையாக குறையும். நெஞ்சில் இருந்த பதட்டங்கள் கரையும். வேலை வியாபாரம் முன்னேற ஆரம்பிக்கும். தடைப்பட்ட பண விஷயங்களானது நகரும். குடும்பத்தில் அமைதி ஏற்படும். உங்களை ஏமாற்றியவர்கள் வாழ்க்கையிலிருந்து தானாகவே உங்களை விட்டு விலகுவார்கள். எதிர்ப்பு சக்தி இந்த ஒரு நாளில் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். நெஞ்சில் இருக்கக்கூடிய நான் மட்டும் தனியாக அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்களை விட்டு போகும். தெய்வீக பாதுகாப்பு உங்களுக்குள்ள அதிகமாகவே ஏற்படும். எனவே அடுத்த 21 நாட்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை பாதையை சுத்தமாக்கக்கூடிய ஒரு மந்திரமாக இந்த ஒரு மந்திரமானது இருக்கும். எனவே இந்த சதுர்த்தி நாளில் பிள்ளையாரின் அருள் உங்களுடைய ஒவ்வொரு அடியையும் பாதுகாக்கட்டும். இன்று இரவில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஒரு மந்திர வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல், தடை, துரதிர்ஷ்டம் அனைத்தையும் ஆழத்தில் இருந்து எல்லாவற்றையுமே நீக்கிவிடும். பிள்ளையார் அருள் எப்போதும் உங்களுடன் இருக்க வேண்டுமா? அதற்கு நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் இன்றைய ஒரு நாள் இரவிற்குள் கூறி பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் அவ்வளவு நன்மைகளானது ஏற்படும். மறக்காமல் இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமாண்ட் வாயிலாக கேளுங்கள். உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமாண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, காஞ்சி சங்கர, காமாட்சி சங்கர, மகா பெரிவா சரணம். நல்லதை நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில் ஒருபோதும் உங்களால் வெற்றியை அடையவே முடியாது. எனவே முடிந்த அளவுக்கு பொறாமை எண்ணம் கொண்ட ஒரு மனிதராக இன்று மட்டும் கிடையாது, எந்த ஒரு நாளும் நாம் இருக்கவே கூடாது. அப்படி இருந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நம்மளால் ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு போகவே முடியாது. எனவே முடிந்த அளவுக்கு எல்லாருமே வேணும் அப்படின்னு ஒரு மனப்பான்மையானது உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியானது கிடைக்கும். எனவே இந்த ஒரு வீடியோவில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமாண்ட் வாயிலாக கேளுங்கள். நிச்சயமாக பதிலளிக்கிறேன். நன்றி, வணக்கம்.